30 நாளைக்கு டெய்லி 40 நிமிஷம் நடந்தீங்கன்னா உங்க சுகர் எந்த அளவு கண்ட்ரோலுக்கு வரும்ன்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஒரு டாக்டரா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நடக்கிறதுன்றது வெறும் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு மருந்து மாதிரி. டெய்லி 40 நிமிஷம் நடக்கிறதால உங்க கணையத்தில் இருக்கிற இன்சுலின் வந்து சென்சிட்டிவா மாறும். சென்சிட்டிவா மாறுதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்க கணையம் வந்து சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் உங்க உடம்பு ஏத்துக்கிற அளவுக்கு வந்துடும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை நம்ம செல்லுக்குள்ள போகும். நம்ம ரத்தத்துல படிப்படியா சுகர் குறையிறதை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இந்த நடைப்பயிற்சி சுகரை மட்டும் தான் குறைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சுகருடைய 3 மாச அளவு HbA1cன்ற அளவை 1% வரைக்கும் இது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தால் அதுவும் கண்ட்ரோல் வரும். உங்க உடல் எடையை வந்து மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருந்தால் அது குறையும். அது மட்டும் இல்லாம பல நாள்பட்ட நோய்கள் லைக் தைராய்டு, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நீங்க ஈஸியா வெளிவரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த நடைப்பயிற்சியை நம்ம கன்சிஸ்டண்டா செய்யணும். அதாவது வாரத்துக்கு 7 நாள் இருக்குன்னா குறைஞ்சது 4ல இருந்து 5 நாள் நம்ம செஞ்சாதான் இந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இது இல்லாம நீங்க வாரத்துக்கு 1 நாளோ மாசத்துக்கு 2 நாளோ செஞ்சீங்கன்னா இந்த பலன் நீங்க கண்டிப்பா அனுபவிக்க முடியாது. எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் மசில் ஆக்டிவிட்டி. ஒரு உடற்பயிற்சியால நம்ம தசைகள் அசையும் போது இந்த தசைகள் அதிகபட்ச சுகரை நம்மளுக்கு எரிச்சு கொடுக்குது. இந்த வேலைகள் நடக்கும்போது உங்க கணையம் ஓய்வு எடுக்கிறதால சுகர் ஈஸியா கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, உங்க கணையம் ஓய்வு எடுக்கணும்னா உங்க தசைகள் வந்து கடுமையான வேலை செய்யணும். இந்த கடுமையான வேலை செய்யறது தான் எக்ஸசைஸ். ரொம்ப சுலபமான எக்ஸசைஸ் 40 நிமிஷம் நடைப்பயிற்சி.